அவர் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் களத்திலே மக்களோடு நிற்காவிட்டால் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து முக்கியமான இடத்த அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. அரசியல் அப்படிங்கிறதே மக்களோட களத்துல நிக்கிறது தான் அரசியல். நீங்க வந்து எந்த பகுதியில் இருந்தாலும் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த மக்களோடு நான் நிற்கிறேனா என்பதுதான் அரசியல். அதனால் அதை அவர் வந்து எந்த விதத்துல எடுத்திருக்காரு அப்படிங்கிறத வருங்காலத்துல பார்ப்போம். அதனால களத்திற்கு வந்தால்தான் அரசியல் வெற்றி. அவர் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் களத்திலே மக்களோடு நிற்காவிட்டால் மக்கள் அந்த இடத்துக்கு வந்து முக்கியமான இடத்த அவங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. எனக்கு என்னன்னா, நான் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி இல்லைங்க, நான் அதை வெளிப்படையா பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். எம்எல்ஏவோட ஃபண்டுல ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் கட்டுறோம், இல்ல வேற ஏதாவது ஒரு திட்டம் எடுத்துட்டு போறேன்னா அங்க இருக்கிற லோக்கல் கவுன்சிலருங்க ஏதோ அந்த பகுதியே முழுக்க வந்து அவங்க தான் ராஜா மாதிரி வந்து அந்த இடத்துல அந்த வேலையை பண்ண விடாம தடுக்கிறாங்க. கார்பரேஷன் அதிகாரிங்க எங்களுக்கு பதில் சொல்றாங்களே தவிர அவங்க கிட்ட போய் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்டுட்டு வந்து எங்களுக்கு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றாங்க, ராமநாதபுரத்துல எந்த இடம் பாது 88 ரோட பஸ் ஸ்டாண்டு வாட்டர் டேங்க் வச்சது ஏடிஎம் பிரச்சனையாச்சா? நான் இவங்களோட பிரச்சனையே வேண்டாம்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 300 குடும்பம் என்ன கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. கமிஷனருக்கு அனுப்பிச்சிருக்கேன். காய் கடை ஸ்டாப்பா 300 பேர் அந்த குடும்பம் எங்களுக்கு இங்கதான் வேணும்னு கேட்கறாங்க. நான் இதை கார்பரேஷன் கமிஷனர் சொல்றேன். அதுக்கப்புறம் அங்க வந்து என்ன தெரியுமா எனக்கு பதில் சொல்றாங்க, நாங்க கவுன்சிலரை சமாதானப்படுத்துறோங்கிறாங்க. எதுக்குங்க சமாதானப்படுத்தணும்? ஒரு மக்களுக்கு தேவையான திட்டத்தை எம்எல்ஏ அங்க கொண்டு போய் செய்யறோம்னு சொன்னா சமாதானப்படுத்துறோங்கிற பதில் என்கிட்ட சொன்னா அப்ப என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? அந்தந்த பகுதி வார்டு கவுன்சிலர்னா அந்த பகுதிக்கு அவங்க ராஜா இல்ல,